வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் நான் சினி மேட்ச் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கோம். அது என்ன அப்டேட், யாரை பத்தி யோசிக்கிறீங்க? நம்ம தளபதி விஜய் அவர்களோட அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்றது. அடுத்து என்ன பண்ண போறாருன்னு யோசிக்கிறீங்க? அவர் படத்தை பத்தின அப்டேட் நினைச்சீங்களா? அடுத்து லைன் அப்பா தளபதி 68 இருக்கட்டும், இல்ல தளபதி 69 அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசு பணியிலுமே இறங்கிட்டாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 படங்கள் சும்மாவே தளபதியோட படங்களை வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட். இப்ப தளபதி விஜய் அவர்களோட படத்தை வந்து இன்னுமே கிராண்டா செலிப்ரேட். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இதோட வந்து ஃபுல்லா வந்து பொலிட்டிக்ஸ்ல இறங்க போறாரு அப்படின்றதுனால இவரால் வந்து மூவிஸ் பண்ண மாட்டாரு. இந்த கடைசி 2 படம் தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்தை நார்மலா ஃபேன் செலிப்ரேட் பண்றதை விட டபுள் ட்ரிபிளாவே செலிப்ரேட் பண்ண போறாங்க தெரியும். இதுக்கு தொடர்ந்து சொல்ற மாதிரி கோட் படத்தோட நிறைய அப்டேட்ஸ் வந்து அப்கமிங்ல வந்துகிட்டே இருக்கு. இதையும் வந்து இப்ப தளபதி விஜய் அவர்களை பத்தி என்ன அப்டேட் நம்ம பார்க்க போறோம்னு வச்சுக்கிறேங்க. தளபதி விஜய் அவர்களுமே பாலிடிக்ஸ் இறங்கினாலும் மூவிஸ் ரிலேட்டடா எதுலையுமே வரமாட்டாரா? இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் இருந்தது. இதுக்கு பதில் சொல்லாம தளபதி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில வந்து ஒரு தியேட்டரை வந்து ஓபன் பண்றதா இருக்கு. இதுல இருந்து இந்த தளபதி விஜய் அவர்கள் சினிமால இருந்து விலகிறதா இல்ல, மேபி ப்ரொடியூசர் இல்ல டைரக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட தளபதி விஜயை பார்க்கலாம் போல அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் மக்கள் சொல்லிட்டு வராங்க. எஸ்பெஷலி தளபதியோட ஃபேன்ஸ் இதுக்கு ரொம்ப கிரேசியா இருக்காங்க. கண்டிப்பா தளபதியோட ஃபேன்ஸ்ல அவரோட தியேட்டருக்கு ஒரு தடவையா போய் விசிட் பண்ணிடுவாங்க. இதை பத்திலாம் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.